குற்றம் புதிது. ஆமாம், அதான் இன்றைய திரைப்படத்தின் விமர்சனம். அதாவது ஒரு கிரைமே, ஒரு த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ், இப்படி ஒரு திரைப்படம். இது ஒரு சீட்டில் விட்டு இந்தாண்ட திரும்பாத அளவுக்கு திரையை நோக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரைப்படம் பண்ண முடியுமா? அது இந்த நேரத்தில் ஒரு டான்ஸு, ஃபைட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? பண்ணலாம், சொல்லியிருக்காங்க இந்த குற்றம் புதியது படத்தில். என்னாச்சுன்னா, அதாவது ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறார். அவள் துண்டு துண்டாக வெட்டி கூவம் போன்ற ஒரு கழிவு நீர் போகக்கூடிய ஒரு நீர்பரப்பில் வீசி எறியப்படுகிறார். யாருங்கிறீங்க? காவல்துறையுடைய உயர் அதிகாரி, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸோடைய பொண்ணு. சாதாரணமாகவே என்ன செய்வாங்க, ஒரு காவல்துறை ஒரு கீழ்நிலை ஒரு கான்ஸ்டபிளை தட்டிட்டா கூட, ஒரு கையை நீட்டிட்டாரு, ஒரு கூடுதலாக பேசிவிட்டால் கூட, என்னது போலீஸ்கார் மேலே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அழைச்சிட்டு போய் அவர் நிறைய ஸ்டேஷன்லேயே வழுக்கி விழுவார். அதில் கை கால் உடையும். அவர் செய்திருக்கக்கூடிய கிரைமை இன்ஃப்ளூயன்ஸு தான் வந்தாப்புல. பல சமயத்தில் லாக்கப் மரணங்களை கூட ஏற்படும். ஆனால் இந்த இடத்துல அது ஒரு உயரதிகாரி, ஒரு ஏசிபியோடைய பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொடூரமாக புரூட்டலி மர்டர். அப்படியே சென்சிட்டிவாக போயிருக்கு. என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு போய் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போனால் புது புது கதையாக வெளியே வருது. கோர்ட்டில் விசாரிக்கிறப்ப அந்த பிசிஆர் அந்த கோர்ட்டு இது இருக்குது பாருங்கள், அந்த சட்டத்தின்படியாக என்ன செய்வாங்கன்னா, காவல் நிலையத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதையும் எடுக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. இந்த கிரிமினல் ஆக்டுன்னு இருக்குல்ல, அதில் எடுக்கவே கூட 164 ஏதோ நான் சொல்லிட்டேன், கன்ஃபஸ் ஸ்டேட் ஏதோ கொடுத்தா கூட அது காவல் நீதிமன்றத்தில் நிற்காது. ஜட்ஜி கேட்குறப்போ அவர் விசாரணை செய்யும்போது அவருக்கு ஆதரவாக எதிராக பண்ணும்போது கோர்ட்டுடைய வழக்கறிஞர் கேட்குறதா அங்கே நிற்கும். அப்படி போனால் வேறு கதை வெளியாகுது. இன்னும் வெவ்வேறு கொலைகள் வேறு நடக்குது. என்ன அப்படின்னா, கொலை தான் நடக்குது அப்படின்னா அதை ஒரு அழகாக செஞ்சுருக்காங்க. கொலை நடக்குதுன்னு ரத்தம் விட்டு விட்டாக இருக்க தவிர அவ்வளோ கொடுமையாக அந்த காட்சிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் அந்த காட்சிக்கு ஏற்பட்ட ஒரு தன்மையை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் யாருன்னா தருண் விஜய் அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, படத்தை தயாரித்து அதில் நடிச்சிருக்கிறார். இயக்குதல் பொறுப்பை வேற ஒருத்தர் கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. அதில் டிஓபியாக இருக்கக்கூடியது ஜேசன் வில்லியம்ஸ். சஸ்பென்ஸு, த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி கேமராமேனோட ரோல் ரொம்ப மேஜராக இருக்கும். இது தவிர அது எடிட்டர் கமலக்கண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த எடிட்டிங் கொடுக்குறப்போ முந்தி பிந்தி, அதாவது ரித்தமிக் கட்டிங்கு, அதை பேரல் கட்டிங்னு சொல்கிற மாதிரி அதை கொடுத்துருக்கிறார். அதை ஜேசன் வில்லியம்ஸ் நைட்டில் வரக்கூடிய அந்த இதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த சென்னை மாணவருடைய அழகை, குறிப்பாக சாலைகளில் லைட்லாம் இருக்கிறப்ப எப்படி இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. இதில் என்னாச்சுனாக்கா, டைரக்டர் அது இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறது அது ஒரு புதுமுகத்தை எப்போது இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் வரும்போது முதல் காரியமாக முதல்ல படம் பார்த்துட்டாங்கன்னாவே சஸ்பென்ஸ் உடைச்சிடும். ஆனால் எல்லாருக்கும் தெரியுற மாதிரியே செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரணும், நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வரணும், பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும், குடும்பத்தினர் எப்படி நடக்க வேண்டியிருக்குங்கிறத ஒரு தெளிவாக நேவா ஆம்ஸ்ட்ராங் அதை பண்ணியிருக்கிறார், இயக்கியிருக்கிறாரு. இதுதான் இந்த நடிப்புன்னு பார்க்குறப்போ சேஷ்விதா கனிமொழி நல்ல பேர் மட்டுமல்ல, அழகிலையும் சரி நடிப்புலையும் சரி அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இது ஹீரோ தான் சொல்லிட்டோம். மதுசூதன ராவ் தான் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறார். அந்த உடல்வாக்கு, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் கொடுக்குறப்போ மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்க்கலாமா? எல்லோரும் பார்க்கலாம். சஸ்பென்ஸு த்ரில்லராக இருந்தாலும் அதுக்கு ஒரு செறிவூட்டக்கூடிய, அறிவூட்டக்கூடிய அளவுக்கு எல்லாமே அதில் கிடைச்சிருக்கு. இது எல்லாரும் தாராளமாக பார்க்கலாம். பார்க்கறது மட்டும் இல்லை, ஒரு முறை இல்லை, ஒரு பல முறை பார்க்க தூண்டக்கூடிய ஒரு திரைப்படம். இதை எல்லாருமே பார்க்கணும். குழந்தையாக இருக்கட்டும், குழந்தை சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், குடும்பத்தினர் அனைவரும் பார்க்கலாம். தியேட்டரில் போய் பார்த்தோம்னா இதோட எஃபெக்ட் தெரியும். வீட்டில் வரும், ஓடிடியில் வரும் என்பதை விட தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சீக்கிரம் டிக்கெட்டை புக் பண்ணி போய் பாருங்கள். வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.